ஹரிச்சந்திரன் ஒரு அரசன் பொய்யே பேச மாட்டார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதனால அவர் அனுபவிச்ச கொடுமைகளை கேட்டா நம்ம கண்ணே கலங்கும். வாங்க பார்க்கலாம். ஹரிச்சந்திரன் அவன் நாட்டை நேர்மையா நடத்திட்டு வரான். அது மட்டும் இல்லாம அவன் எடுத்த சபதத்துக்கு ஏத்த மாதிரி பொய்யே பேசாம வாழ்ந்துட்டும் வரான். இதை பார்த்த முனிவர்கள் இவனை சோதிக்கணும்னு மாற வேடம் விட்டுட்டு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு எனக்கு திருப்பி தானம் வேணும்னு கேக்குறாங்க. ஹரிச்சந்திரன் நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், தயவு செஞ்சு கேளுங்க, இது என்னோட பாக்கியம்னு சொல்றாரு. உடனே அந்த முனிவரும் எனக்கு உனக்கு சொந்தமான எல்லாமே வேணும்னு கேக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அரசனும் சரி என் ராஜ்யம் தானே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ராஜ்யத்தையே தந்துடுறாரு. உடனே அந்த முனிவர் உன் மகனும் உன் மனைவியும் உனக்கு சொந்தமானவங்க தானே, அவங்களும் எனக்கு வேலையாட்களா வேணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ஆனா வேற வழியும் இல்ல, வாக்கு கொடுத்தாச்சு. அதனால அவங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவரு கண் காணாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இவரோட அரசன் அந்த ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒரு வேலையாளா பணிக்கு சேர்றாரு. அதாவது இவரோட வேலை என்னன்னா சுடுகாட்டுல பிணங்களை எரிக்கிறது தான். இப்படியே குடும்பத்தை பிரிஞ்சு பல வருடங்கள் ஓடுது. ஒரு நாள் அவரோட மனைவி ஒரு பிணத்தை எடுத்துட்டு வராரு. அந்த பிணத்தை இவர் பார்த்ததும் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அந்த பிணம் வேறு யாரும் இல்ல, அவர் ஆசையா வளர்த்த அவரோட மகன் தான். இதை பார்த்ததும் அவரால் தாங்கிக்கவே முடியல. அழுகில அந்த பிணத்தை எரிக்கலான்னு போகும்போது அவர் காசு கேட்கிறாரு. அவரோட வேலையை காசை வாங்கிட்டு அந்த பிணத்தை எரிச்சுட்டு அந்த காசை அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மனைவியோ சொல்றாங்க என்கிட்ட காசு இல்ல, இது நம்ம மகன், நம்ம கடமையை நம்ம செய்யணும், இதை நம்ம மகனுக்கு செய்யற இறுதி சடங்கு, தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப அலறாரு. என்கிட்டயும் காசு இல்லை, உன்கிட்டயும் இல்ல, நான் அரசன் கிட்ட போய் சொல்லி இது எரிக்க முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அழுகில அந்த மகனையே பார்த்துட்டு மனசு உடைஞ்சு நிக்கிறாரு. இந்த பார்த்த தேவர்கள் நம்ம போய் ஹரிச்சந்திரனை சோதனை செஞ்சது தப்பு, அவனோட ராஜ்யம், மனைவி, மகன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோன்னு மன்னிப்பு கேட்டு எல்லாமே திருப்பி தராங்க. மறுபடியும் பழைய மாதிரி ஹரிச்சந்திரன் நாட்டை சந்தோஷமா ஆண்டிட்டு வர்றாரு. இது மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பாய்.